இந்த ஒற்றை தலைவரின்னு சொல்லக்கூடிய மைக்ரைன் பெயின் இருக்கும். அவங்களுக்குலாம் சிம்பிள் ஸ்டெப் ஒன்று சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. மைக்ரைன் பெயின் தலையே வலியே வராது. ஆமாங்க, நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிள் ஒரு ரெசிபி. சட்டி ஒன்று எடுத்துக்கங்க. அதுல 1 லிட்டர் தண்ணி ஊத்தி அதை 1/2 லிட்டரா சுண்ட வைங்க. அதுல வந்து இந்த ஊத்திட்டு போய் டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கி போடுறா வெண்ண. டாக்டர், எனக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்குது. ஸ்கேன் பார்த்ததில் 1x1 சென்டிமீட்டர் ஓல் சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேமிலி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதில் டிஃபெக்ட் சின்னது, சர்ஜரி தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? அம்பிளிக்கல் ஹெர்னியா உங்களுக்கு இருக்கிறது சின்ன சைஸ் டிஃபெக்ட் தான், 1x1 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த 1x1 சென்டிமீட்டர் சைஸ் டிஃபெக்ட் வந்து ரொம்ப மோர் டேஞ்சரஸ். ஏன்னா இதில் வந்து இருக்கிற எர்னியல் சாக்கில் நெக்கு ஒரு பார்ட் இருக்குது, அந்த பார்ட் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த குடல் அடைப்பு மற்றும் குடலுக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு உடனே வந்து குடல் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மோர் டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இம்மீடியட் சர்ஜரி பண்ணிங்கன்னா தான் சரியாகும். யாராவது சொன்னாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சூரணம் குடிங்க, அதுக்கப்புறம் வந்து சின்ன சைஸ் டிஃபெக்ட்டு தானாகவே க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்பாதீங்க. தட் இஸ் ஃபால்ஸ் பிலீஃபு. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். போய் டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கி போடுறா வெண்ண.